பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களின் அனுமதியோடு 110 விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். நிர்வாகத்தோட தூண்களாகவும் அரசின் கரங்களாகவும் விளங்குகிற நம் அரசு ஊழியர்கள் இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து எண்ணற்ற மக்கள் திட்டங்களும் பல்வேறு துறைகளில் திட்டப்பணிகளும் பாராட்டத்தக்க வகையில நிறைவேற்றப்பட்டு வருது. அகில இந்திய அளவில் நம்ம தமிழ்நாடு பல வகையில முதலிடத்தையும் முன்னோடி மாநிலமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் உழைப்பும் சீரிய பங்களிப்பும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. அரசு நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய நல்ல திட்டங்கள் யாருக்கும் விட்டு போகாம எல்லா மக்களையும் சென்றடைய பயனாற்றும் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலையும் தனிப்பட்ட முறையிலும் பாராட்டி நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது அரசு ஊழியர் நலன் கருதி அவங்களுக்காக 9 அறிவிப்புகளை தாங்கள் வாயிலாக வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் அரசின் நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெருஞ்சுமை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை 1/4/2026 முதல் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் வகையில் மீண்டும் செயல்படுத்திட 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை ஒதுக்கீடு அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு. இருந்தாலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பை இந்த ஆண்டே செயல்படுத்திட கோரிக்கை வச்சிருந்தாங்க, தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டி விடுப்பு நாட்களை 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பின்படி சுமார் 8 லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க. இந்த அறிவிப்பினை செயல்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு 3561 கோடி ரூபாய் கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கிடும். இரண்டாவது அறிவிப்பு, 1/1/2025 முதல் 2 விழுக்காடு அகவலப்படியினை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவலப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகவலப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவாங்க. இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு 1252 கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும். மூன்றாவது அறிவிப்பு, அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினரோட பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடின வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 8 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க. நான்காவது அறிவிப்பு, அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில 1 லட்சம் ரூபாயும், கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில 50,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும். இந்த கல்வி முன்பண உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க. ஐந்தாவது அறிவிப்பு, அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிகாலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் உறுப்பினர் மற்றும் ஆண்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதனை பல மடங்கு உயர்த்தி
அரசு அலுவலர்கள் ஆசிரியர் அனைவருக்கும் மொத்தமாக 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறார். விரிவான விளக்கத்தை நாளைய தினம் நான் எதிர்வுரையாற்றுகிற போது பேசவிருக்கிறேன். 6வது அறிவிப்பு. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னாள் கிராம பணியமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள், அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசு தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும். இந்த உயர்வால் மாண்புமிகு உறுப்பினர் OS மணியம் அவர்கள் இங்கு நீண்ட நேரம் பேசியிருக்கிறார். பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார், பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார், விரைவாக முடித்து தர வேண்டும் என்றும் எடுத்து சொல்லியிருக்கிறார். விரிவான விளக்கத்தை நாளைய தினம் நான் பதிலுரையாற்றுகிற போது பேசவிருக்கிறேன். இருந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இப்பொழுது எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பேசுகிற போது காவலர் நல திட்டங்கள் பற்றி பேசினார். அதெல்லாம் என்ன ஆயிற்று என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையில திமுக ஆட்சியில தான் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல முத்தாய்ப்பா நான் சொல்லணும்னா ஒரு பெரிய பட்டியலை போட முடியும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். காவலர் சேம நல நிதியின் கீழ் உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு 4 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் உள்ள உறுப்பினர் உயிரிழந்தால் வழங்கப்படக்கூடிய நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்வில் குறிப்பாக முதல் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட 6,500 ரூபாய் என்பது 13,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 2ஆம் ரேங்கிற்கு 4,500 ரூபாய், அது 9,000ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. 3ஆம் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட 2,500 ரூபாய் 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 4 முதல் 10 ரேங்க் வரை இருக்கக்கூடியவங்களுக்கு 2,000 4,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதேபோல் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 10 ரேங்கிற்குள்ள வரக்கூடிய காவலர் பிள்ளைகளுக்கு பரிசு தொகை உயர்த்தப்பட்டு குறிப்பா முதல் ரேங்க் வரவங்களுக்கு 7,500 ரூபாயிலிருந்து திமுக ஆட்சியில 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 2ஆம் ரேங்கிற்கு 6,500 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 3ஆம் ரேங்கிற்கு 3,500 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 4 முதல் 10 ரேங்க் வரை இருக்கக்கூடியவங்களுக்கு 2,500 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதிக மதிப்பெண் பெறக்கூடிய 100 மாணவர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு உயர்கல்வி தொகை வழங்கக்கூடிய திட்டம் 200 மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதே போல அவங்களுக்கு 25,000 ரூபாய் என்று இருந்த உயர்கல்வி தொகை 30,000 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கு. காவலரோ அல்லது அவரது வாரிசோ பணியில் இருக்கும்போது கொல்லப்பட்டால் வழங்கப்படுகிற கருணை நிதி 15 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. போலீஸ் இன்சூரன்ஸ் திட்டப்படி பணியில் இருக்கக்கூடிய காவலர் உயிரிழந்தா வழங்கப்படுகிற 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. மருத்துவ பரிசோதனை திட்டம் காவலருடைய மனைவிக்கும் பெண் போலீசாருக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. போலீஸ் உணவு சலுகைகள் ஊர்காவல் படையினருக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. காவலர் முதல் ஆய்வாளர் வரை 2,249 பேருக்கு சிறை தண்டனைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. கருணை அடிப்படையில் 2,592 பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கு. காவலர் முதல் ஆய்வாளர் வரை இடர்படி ரிஸ்க் அலவன்ஸ் 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. டிஎஸ்பி மற்றும் கூடுதல் டிஎஸ்பிகளுக்கு 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. தலைமை காவலர் வரை இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 1 நாள் விடுமுறை விடப்பட்டிருக்கு. காவல் உதவி ஆய்வாளர், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளருக்கு 15 நாட்களுக்கு 1 நாள் லீவு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் பட்டாலியன் பணிபுரியக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் வீக்லி ஆஃப் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. 2ஆம் நிலை காவலர் முதல் ஆய்வாளர் வர பஸ் பாஸ், ஸ்மார்ட் ஐடி கார்டு 29,96 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் இன்னும் நாம் பட்டியலிட முடியும். இந்த ஆட்சியில அனைத்து தரப்பு நலன்களையும் பேணி காப்பது போலவே மக்களின் பாதுகாப்பில் இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவலர்களின் நலனையும் பேணி பாதுகாத்து வரோம்னு மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்.